கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் தன்னை போதித்து நடத்துகிறவராய், நல்ல ஆலோசனை கர்த்தராய் கூட இருக்கிறதை அவர் நமக்கு போதக சங்கீதமாக எழுதுகிறார். இதற்கு முந்தைய பகுதிகளிலே என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய மீறுதலையும் நான் தேவனுக்கு சமூகத்திலே அறிக்கையிட்டேன். அவர் என் பாவத்தின் தோஷத்தை எல்லாம் மன்னித்தார் என்று அந்த மன்னிப்பின் சந்தோஷத்தோடு கூட இந்த போதக சங்கீதத்தை எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமூகத்திலே நின்று ஆலோசனை கேட்டு நாம் நடப்போமானால் அவர் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நடத்துகிறவராக இருக்கிறார். மிகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார் என்று வாசிக்கிறோம். நாம் எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய வழி எது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்மானித்த பாதை எது என்பதை அவர் நிச்சயமாகவே நமக்கு போதித்து நம்மை நடத்துகிறார். ஏனென்றால் நமக்கல்லாத பாதையிலே பாவமும் பாரமும் உண்டு. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் பாதையை நாமே தீர்மானித்து கொள்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளின் பாதையும் நாமே தீர்மானிக்கிறோம். இதைத்தான் படிக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அந்த காரியங்களை வைத்து எதை செய்ய வேண்டும் என்று தேவ சித்தத்தை அறிந்து தேவன் நமக்கு காட்டுகிற பாதையிலே தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. தேவன் மகிமைப்படுகிறவராக இருப்பார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் பாரத்தையும் நாம் உதறி தள்ளிவிட்டு தேவன் நமக்கு காட்டுகிற நியமித்திருக்கிற பாதையிலே எல்லாவற்றையும் சகித்து பொறுமையோடு நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கான பாதையிலே தண்ணீரோ முட்களோ பள்ளங்களோ வறட்சிகளோ இருந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து நாம் கடந்து போகும் பொழுது தேவன் நமக்கு அதற்கு வேண்டிய கிருபையை தருவார். நமக்கல்லாத பாதையிலே பாவமும் பாரமும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ராஜாதான், 3 முறை ஜெபிக்கிறவர் தான், 7 முறை துதிக்கிறவர் தான், நாள் முழுவதும் தியானிக்கிறவர் தான். ஆனால் தேவன் அவருக்கு நியமித்த பாதையிலே எத்தனை துன்பங்கள், எத்தனை வனாந்திரத்தின் பாதைகள், எத்தனை கெபியின் அனுபவங்கள், இடம் விட்டு இடம் மாறுகிற நிலை. ஆனால் தேவனே அவருக்கு அப்படிப்பட்ட பாதையை அனுமதித்ததினாலே அவர் சகலவற்றையும் தாண்டவும் தாங்கவும் கர்த்தர் பலன் கொடுத்தார். தீங்கு வந்த போதிலும் துக்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே செல்லுவதற்கு நமக்கும் சில முட்கள் தேவைப்படுகிறது. ஆகவே தான் நாம் நேர்த்தியான பாதையிலே செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகளை அவர் செவைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. ஏனென்றால் நம்முடைய பாதையை செவைப்படுத்துகிறவராய் இருக்கிற மகா நீதிபரராகிய நீதிமான் நம்மோடு கூட இருக்கிறார். அது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீதிமான் பாதையை செவைப்படுத்துகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவ கரத்திலே நம்மையும் நம்முடைய வாழ்வின் பாதைகளையும் அர்ப்பணித்து நாம் நடப்போமானால் மகா நீதிபரராகிய அந்த நீதிமான் நம்முடைய பாதையை செவைப்படுத்துகிறதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதை போதித்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி உடைய வார்த்தை எங்கள் ஆண்டவரே பாதைக்கு தீபமாய் வெளிச்சமாய் இருக்கட்டும். இயேசுவின் முழு ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.